கௌசல்யா. என் வீட்டுக்கார் பேர் வந்து மகேந்திர பிரபு. நாங்கள் வந்து கவுண்டம்பாளையத்தில் வந்து வசிக்கிறோம். என் வீட்டுக்காரருக்கும் அசோக் குமார், ராசி என்ற வசந்த்குமார், இவங்க 2 பேத்துக்கு வந்து ஒரு 6 வருஷமாக பிரச்சனை இருந்திருக்கும் போல். எனக்கும் என் கணவருக்கும் வந்து கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியாது. அப்போ முந்தா நேற்று வந்து அசோக்கும் ராசி என்ற வசந்த்குமார், சரவணன் 3 பேர் வந்து வீட்டு முன்னாடி வந்திருந்தாங்க. வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம். அவங்க வந்து அக்கம் பக்கத்துலலாம் வந்து மகேந்திர பிரபு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பூரா கேட்டிருக்காங்க. அப்போ ஏதோ சவுண்டு இருக்குன்னு சொல்லி, ஏதோ சவுண்டு வந்து கேட்குதுன்ட்டு நான் வெளியே வந்து எட்டி பார்க்குறப்ப அவங்க வந்துட்டாங்க. வந்து உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கா நீ சொல்லேன்னா ஒன்றையும் வெட்டுவோம், உன் குழந்தைகளையும் வெட்டி எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து என் வீட்டுக்காரர் உள்ளே இருந்தார். அவர் சாப்பிட்டு வெளியே வந்துட்டார். பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவொடனே அந்த அசோக்கு, ராஸ் என்ற வசந்த்குமார், சரவணன், அப்புறம் ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க கூட. வந்தோடனே கத்தி எடுத்துட்டாங்க. எடுத்தபடி அசோக் சொல்கிறாரு, நான் வந்து பிஜேபியில் இருக்கேன், நான் என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னா அவனை வெட்டுங்கிறேன்னு சொல்லி அசோக்குமார் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ராசும் அசோக்குமார் சொல்ல கூட வந்தவங்களாம் அருவா எடுத்துட்டாங்க. எடுத்து புருஷனை துரத்துறாங்க. அப்போ அவர் ஓடுறாரு. ஓடி போகிறப்ப ஓடிக்கிட்ட போயிட்டாங்க. போனே கையை தடுக்கிறாங்க. தடுத்தோடனே இந்த ரைட் ஹேண்டில் வந்து இந்த 3 விரலுமே கட் ஆயிடுச்சு. வந்து கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐசியூலே இருக்காரு. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ அந்த 10 பேர்த்தில் வந்து 2 பேரை தான் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. மீதி இருக்க 8 பேரும் வந்து பிடிக்க கிடையாது. மெயினானது வந்து அசோக்கையும் பிடிக்கல, ராசு என்ற வசந்த்குமார் 2 பேர்த்தையும் பிடிக்கவே கிடையாது. இப்போ அவங்க வெளியே இருக்காங்க. இப்போ எனக்கும் என் குழந்தையும் என் கணவருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ இருக்கவே அவங்க ஏதாச்சும் வருவாங்க பண்ணிடுவாங்கன்னு பயம் கொடுக்குது. இப்போ அதை பாதுகாப்புக்காக நான் கமிஷன் ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன். இல்லை, கட்சியிலலாம் கிடையாது. அவர் வந்து ஃபைனான்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து எனக்கு இந்த விஷயம் இவங்க கூட சண்டை இருந்ததே தெரியாது. இது 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு போல். அது ஏதோ முன்விரோதம் தான் சொன்னார். எனக்கு அது முழுசாக தெரியலைங்க. நான் முன்விரோதம் சொன்னாங்க. இப்போ முந்தா நேற்று வந்து இப்படி பிரச்சனை வரப்போ தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போ அவங்க ஆயுதத்தை எடுத்துகிட்டு வெட்ட வரப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஓடிட்டார். ஓடுறப்ப தான் இந்த 3 விரலுமே கட் ஆயிடுச்சு.